ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக், நீங்கள் பிஎம் விஸ்வகர்மா திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஆன்லைன் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிஎம் விஸ்வகர்மா வெப்சைட் இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட்டினுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்ளிகண்ட் ஆர் பெனிஃபிஷியரி லாகின் இருக்கும், அதை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கேட்பாங்க. உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து கேப்சா வேல்யூ கொடுத்துருக்காங்க, அந்த கேப்சா வேல்யூ நீங்கள் எங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு லாகின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி இங்கே நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹோம் பேஜ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லாகின் பேஜ் வந்துடும். மை அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் நேமு, எப்போ நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணீங்க, அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணீங்க, அந்த டேட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ரிவ்யூ பெண்டிங் பை த ULB ஜோன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் டிஸ்பிளே ஆகும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஎம் விஸ்வகர்மா ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டெப் 1 அண்டு ஸ்டெப் 2 வந்து கம்ப்ளீஷன் ஆகிடுச்சு. அதாவது ஆதார் EKYC வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதேமாதிரி பிஎம் விஸ்வகர்மா ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இன்னும் அவங்க அப்ரூவல் பண்ணலை. இந்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் விஸ்வகர்மா சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிடும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேருந்து இந்த சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஎம் விஸ்வகர்மா அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய ஸ்டேட்டஸை நீங்கள் ஆன்லைனில் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.